ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஒரு சிலதை நினச்சி வருத்தப்படாதீங்க. தவறுகள்லேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இந்த டைம் எதனா தப்பு பண்ணியிருந்தோன்னா நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். யாரும் ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா மார்க் எடுக்கலாம். அடுத்த முறை நல்லா டெக்ஸ்ட் புக்கை படித்து நல்லா ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். எல்லோரும் டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிங்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பேஜ் நம்பர் வைஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. அதனால தான் டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும் நான் முதல்ல இருந்தே சொன்னது அதுக்கு தான். இந்த முறை நான் 9th மட்டும் போடுறேன். ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் தான் எடுத்து போடுறேன். இப்போ வந்திருக்கிற எக்ஸாமுக்கு பார்க்கலாம் வாங்க. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தூது. இது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்கு. பிறவினை சொற்களை கண்டறிக கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வருவித்தான் திருத்தினான். இது 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 20ல் இருக்கு. பயன்பாட்டு தொடர்கள். இதில் சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க ஒரு வேர்டை மட்டும் எடுத்து நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாமே நல்லா படிக்கணும்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கோம். நெக்ஸ்ட், இமிழிசை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இமிழிசைனா வினைத்தொகை. 3 காலத்தையும் குறிக்கிறதுனால இது வினைத்தொகை. இது 9th ஸ்டாண்டர்டில் 193 பேஜில் இலக்கண குறிப்பில் இருக்குது. பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், தமிழ் வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னா கால்டுவெல். இது 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 4ல் பாக்ஸில் தெரியுமான்னு போட்டிருக்கோம்ல, அதில் இருக்குது. நான் எப்பயே சொன்னேன், பாக்ஸில் இருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே படிச்சுக்குங்க, கம்பல்சரி வரும்னு சொன்னேன். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க எதுனா இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. மும்பை கிடையாது, திருவனந்தபுரம். இது 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 138ல் இருக்குது. இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதில் இருக்கும். நெக்ஸ்ட், பிழை திருத்தம் செய்க. இதில் 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 78ல் இருக்குது. இது எப்படி படிக்கணும்னா வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் 2 இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம வல்லினம் மிகு இடங்கள்லாம் ஒரு 13 இருக்கும், மிகா இடங்கள்லாம் ஒரு 10 இருக்கும். அதை ஃபுல்லாக மெமரி பண்ணாதான் நம்ம இதை அட்டன் பண்ண முடியும். இதில் 3rd தான் ஆன்சர். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அதாவது வாழைப்பழ ஆ சவுண்டு வருதுல, பெயரச்சம். ஆ வந்தால் பெயரச்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெயரச்சம் வந்தால் வல்லினம் மிகும். அப்போ அந்த இடத்துல இத்து வரும். தோ இருக்குல்ல, தோ வந்ததால் அதனோட இணை எழுத்து தாதன, தாவோட எழுத்து இத்து வரும். ஏழை கிழவன் கீ இருக்குல்ல, காவோட இணை எழுத்துனா அது இக்கு, கீயோட இணை எழுத்து இக்கு. அப்போ ஐன்றது 2ஆம் வேற்றுமை, அது வரும்போதும் புள்ளி வச்ச எழுத்து வரும். அப்புறம் வியாழக்கிழமை ஐ முடியுதா, அப்போ கீ வந்ததால் இக்கு வரும். அப்போ 3rd தான் ஆன்சர். இந்த மாதிரி படித்து நம்மளே எழுதணும். இந்த ஸ்கில்லாக சென்டென்ஸ்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க புக்கில். நம்மளே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஸ்டினை எழுதணும். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இது 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பரில் 174ல் இருக்குது. எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. கூரை வேய்ந்தனர் வரும், போட்டனருக்கு வேய்ந்தனர் வரும். அடுத்தது, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும் கேட்குறாங்க. இதில் ஒரு பாட்டோட லைன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் பூவைன்றது நம்ம மோஸ்ட்டாக பெண்ணுன்னு நினைப்போம், ஆனால் பெண் கிடையாது. நாகனவாய் பறவைகள். இது 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பரில் ஒரு பாட்டோட லைன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. 158ல் இருக்குது. நெக்ஸ்ட், ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின்
ஹாங்க் மாக்னஸ்கி, ஜான் ஷெப்பர்ட் பேரன், மைக்கேல் ஆல்ரிச். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 96ல இருக்கு. இந்த லெசனை நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் வந்து 1, 3, 4, 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பரில் வந்திருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் பெஸ்ட்டாக வீடியோவை அடுத்த முறை கொடுக்குறேன். ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருந்ததால் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஏப்ரல் 14 தான். அதனால் நான் அவ்வளோவா என்னால் நிறைய மெசேஜ் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நிறைய தரேன். நல்லா படித்து நீங்கள் ஜெயிச்சு வேலையில் சேரணுன்னு நான் வாழ்த்துறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.